அப்பாடி ஸ்கூல் திறக்க போறாங்க நாளைக்கு. இப்ப இந்த பிள்ளைங்களோட ஆட்டம்லாம் அடங்குச்சே. வீட்டுல இருந்துகிட்டு 2 மாசமா அலக்கழிச்சு விட்டாங்களே. ஸ்கூலுக்கு போனா இதுகளுக்கு எல்லா திங்ஸையும் வாங்கணுமே. அது வேணும் இது வேணும் கேட்பாளுங்க. அதுக்கு வேற காசு எங்க இருக்கு? இவர்கிட்ட காசு கேட்டானா இவரு 500 ரூபாயும் தரமாட்டாரு, 50 ரூபாயும் தரமாட்டாரு. இந்த மனுஷன் வந்ததும் காசு கேட்டு பாப்போம் என்ன சொல்றாருன்னு தெரியல. நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு அவருக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, கேட்போம். அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ல. என்னம்மா ராணி உட்காந்துட்ட? இங்க வாங்க, நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அட ஆமா. இல்ல ராணி, இப்போதைக்கு என்கிட்ட 2000 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சு சமாளிக்க முடிஞ்சா சமாளி. ஆமா, 2000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டீங்க. 2 பிள்ளைக்கு 2000 ரூபாய் எப்படி பத்தும்? அதுதான் இருக்கு ராணி, இருக்கிறத வச்சு பண்ணி, இல்லைன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கே போக வேணாம். என்னங்க இப்படி சொல்றீங்க பொறுப்பே இல்லாம? சத்யா, நாளைக்கு வேற ஸ்கூலுக்கு போணும்டி. எல்லாமே வாங்கணும், அம்மா கிட்ட வேற கேட்கணும். இப்ப போய் கேட்டா திட்டுவாடி. லாஸ்ட் நேரத்துல வந்து இத செய்யற கேக்குற அத கேக்குறேன்டுவா. சோனி, உன்னோட யூனிஃபார்ம் Dress எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? மறந்துட்டியா? ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? உங்க ஸ்கூல் போறதுக்கு என்னெல்லாமா வாங்கணும் சொல்லுங்க. ஜாமெட்ரி பாக்ஸ், பேக், ஸ்கேல், அக்ஷா பென்சில், எரேசர், பென். இதுவே 2000 ரூபாய்க்கு மேல வந்துருமே. சரி வாங்கிடுவோம். இப்போ சாப்பிடுவோம் வாங்க எல்லாரும். சரி, சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்போம். நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பார்த்துப்போம். சரி சாப்பிடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி மக்களே, சாப்பிட்டுட்டு எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். சரி வாங்க, போய் பிள்ளைங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்.